வெல்கம் டு ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வெல்கம். அண்ட் புதுசாக பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே ஒரு வணக்கம். அண்ட் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு உங்களோட பெரிய ஆதரவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி இதே மாதிரி நம்ம சென்னையில் மிகப்பெரிய அந்த வளம் வந்து கொண்டு இருக்கும் இந்த பரபரப்பான சிட்டியில் ஸோ பாண்டி பஜாரில் இருக்கோம். இந்த பாண்டி பஜாரில் நாங்கள் பார்க்குற அழகான பெண்களோட அந்த கூந்தல், அவங்க சொல்கிற டிப்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவங்கள தேடி போய் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிரதர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாண்டி பஜாராக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதில் நீங்கள் ஒரு அழகிய கூந்தல் படைச்ச பெண்ணாக இருக்கீங்க. சொல்லாமணி, அவங்களோட கூந்தலின் ரகசியம் என்ன? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த கூந்தல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஸோ இப்போலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாடர்ன் ஸ்டேஜில் எந்த பொண்ணுங்களும் வந்து அவ்வளோ லென்த்தாக ஹேர் வளர்க்குறது இல்லை. ஸோ உங்கள் அம்மா ஏதாவது இது மாதிரி டிப்ஸ் கொடுத்துருங்களா வளர்க்குறதுக்கு? ஹேர் வளர்க்கு டிப்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு இருக்க ஜீன் தான், அவங்களுக்கும் ஹேர் லாங் ஹேர். ஸோ அதனால தான் எனக்கும் அந்த என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? பேராஷூட். ஸோ அடுத்தது ஷாம்பூஸ் இந்த எல்லாம் ரொம்ப இதுதான். நம்ம கிளினிக் ப்ளஸ் லோக்கல் பிராண்ட் தான் அது. ஸோ அதுதான். கண்டிஷனர்லாம் எதுவுமே யூஸ் கண்டிஷனர் அது இல்லை. வீக்லி எத்தனை டைம் நீங்கள் ஹெட் வாஷ் பண்ணுவீங்க? 2 to 3 times. 2 to 3 times ஹெட் வாஷ் பண்ணுவீங்க. ஸோ இது அம்மா வந்து இந்த பைத்தம்பருப்பு அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சீயக்காய் போட்டு எதுவும் இல்லை. கேட்டுக்கிட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? இப்போ வச்சு கேட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி இல்லாமல் நீங்கள் வேறு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹேர் வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணுன்றது இல்லை இப்படி கூட மெயின்டைன் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? அப்படின்னு இல்லை, மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, இருக்கிறத நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் கட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ கட் பண்ணுறதை நிறைய பேர் டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். ஹரிணி மேம், நீங்கள் உங்களோட ஹேருக்கு என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஹிமாலயாஸ் ஒன்லி தான், ரொம்ப ஹெவி ஷாம்பூலாம் கிடையாது. ஸோ ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அம்மா கொடுக்குற டிப்ஸ் ஏதாவது இருக்கா? டிப்ஸு எண்ணெய் தினிக்கும் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் எண்ணெய் மட்டும் தனிக்க வைக்கிற மாதிரி. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்துக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக கேர் எடுத்துருப்பீங்க. தலையை விரிச்சு விடாதுன்னு சொல்லுவேன். மற்றபடி வேறு சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சிக்கு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? என்ன எப்பவும் பின்னல் போட்டே தான் வைப்பேன், தலையை விரிச்சு விட மாட்டேன். ஃபுட்டில் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, ஆயில் மட்டும் டெய்லி வைப்பேன், வேறு எதுவும் கிடையாது. ஆயில் என்ன பிராண்டில் யூஸ் பண்ணுறேன்? பேராஷூட் தான். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஹெட் வாஷ் பண்ணுறது உண்டா? இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான். அது வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த சீயக்காய்? இல்லை, ஷாம்பு எப்பயாவது தான் ஷாம்பு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. சூப்பர். ஃபுட்டில் வந்து நீங்கள் அந்த எக் ஒயிட்டுக்கு இல்லை, அதெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் எதுவும்? அதெல்லாம் எப்போவுமே வந்து ஹேரை லூஸாக அப்படியே ஃப்ரீயாக விடாமல் பின்னல் போட்டே இருந்தால் சிக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமா ஹேர் எப்போவுமே ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா வளரும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வரும் உங்களுக்கு? அவர் இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பார்த்துக்கிறது, நம்ம அதில் தலையிடுறது. சூப்பர். அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்களோ அது நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, சூப்பர். உங்களோட ஹேர் பற்றி ஒரு சில கேள்விகள் சரி. ஜஸ்ட் ஆயில் வச்சு ஷாம்பு அவ்வளோ. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நார்மல் மீரா ஏதாச்சும். ஸோ அப்படி என்னப்பா? ஒன்றும் இல்லை, நார்மல் மீரா தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாண்ணா. வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுவீங்களா இல்லை? வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஸோ இது அம்மாவோட சஜஷனாக இருக்குமா? ஆமாண்ணா. அம்மாவோட சஜஷன். எவ்வளோ நாளாக அம்மா வந்து இது மாதிரி கேர் எடுத்துக்கிறாங்க? குழந்தையிலேருந்தே. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ அதுக்கப்புறம் நீங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை மெயின்டைன் என்னதானா பண்ண போகிறோம், இது வரைக்கும் இல்லை. ஃபுட்டில் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா? கருவேப்பிலாம் நிறைய எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வீட்டில் ஒரு ஷாக் ஒன்று அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் இவங்க கிட்டே கேட்கலாம். அப்படிங்களா? ஃபுட்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? இல்லைண்ணா, அதெல்லாம் வீட்டில். இப்போ நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறோம். ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த வாட்டர்லாம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அது மாதிரி முடி கொட்டுறது ரொம்பவே. நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா ஹேர் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம்? ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை ப்ரோ, சாதாரணமாக வந்து கேர்டு அந்த மாதிரி வீட்டிலே ஹோம் ரெமெடிஸ் தான் பண்ணலாம். இப்போ ஹாஸ்டலில் இருந்தால் பண்ண முடியாது, வீட்டில் இருந்தால் பண்ணலாம். தண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும். இப்போ நாங்களாம் ஃபில்டர் வாட்டர் பிடிச்சி தான் ஹேர் வாஷ் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப சால்ட்டாக இருக்குது வாட்டர், ரொம்ப சால்ட்டாக. ஹேர் லாஸ் ஆகுது, நிறைய லாஸ் ஆகுது. ஸோ இந்த ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ, 2 days ஒன்ஸ் தான் நாங்களாம் அப்ளை பண்ணுவோம்.
ஹாஸ்டல் காலேஜ் கோயிங்கில் அதனால் 2 days ஒன்ஸ் வச்சுட்டு தலை குளிச்சிடும். எதுவுமே வேறு என்ன மாதிரி நீங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால் அதான் கேர்டு சொன்னோம், கேர்டு வெந்தயம் அப்புறம் ஆம்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி டயட்ஸ் நம்ம எவ்வளோக்குள்ள வெளியே 50% ஆகுதுன்னா 50% உள்ளாரே சாப்பிடுவோம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் வாஷ் வீக்லி ட்வைஸ் பண்ணுவோம் நாங்கள். ட்வைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதெல்லாமே அவங்க அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா இல்லை ஓனா? அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் அப்படியே பார்த்து வேறு வேலை எல்லாமே இதையாவது மெயின்டைன் பண்ணுவோன்னு. What kind of shampoos you are using? I'm using Tresemme, this normal. Tresemme, yeah. Okay, Tresemme. Yeah. Super. How many times you had your head wash? 3 times a week. 3 times a week. So any tips to give the viewers? How to maintain our hair? So what kind of food we have to take? Our body temperature, how much we have to maintain? Actually, I don't use much, but I just use a hair oil and shampoo. That's it. Nothing What kind much. of hair oil? Normal pure coconut oil. Pure coconut oil. Pure coconut oil. Yeah. How we have to maintain the hair? Kalonji seeds will help. Kalonji seeds. Kalonji Kalonji seeds. seeds. Okay. ஸோ அது ஆயிலில் மிக்ஸ் பண்ணி இஃப் யூ அப்ளை இட் வெந்தயத்தோடு அதை மிக்ஸ் பண்ணி அதை ஆயிலில் வச்சு 15 days சன்னில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பர் பூஜிதா ரைட்? Yeah, சூப்பர். பூஜிதா சொன்ன கலோந்தி சீட்ஸ் வந்து அவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க, அது வீடியோவில் வரும், அதை பார்த்துட்டு தீப்தி அண்ட் பூஜிதா இவங்களோட ஹேர் அண்ட் இவங்களோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Hi. Your name? My name is Gladys. Gladys. Yes. Okay, you're from? I'm from Doha. I've been here in Chennai for the past 4 months. Past 4 months. Yeah, for studies. Yeah, okay, super. What kind of shampoos you are using in your hair? I use Pantene. I've been using that since a long time. So can you show your hair for my videos? I've been maintaining it for the past 3 years. Past 3 years? Yes. Okay, how much time you spend for maintaining? Not long. It's convenient though. I take care of it like every 2 to 3 days. Okay, super. So I detangle it and then I try to wash my hair with a good shampoo that I use. Pantene. Yes, Pantene. Any other serum? No, I don't use any of that. I use a conditioner, Tresemme conditioner. Okay, super. In your point of view, tell some different tips like. A good diet would be Yes, good nice. diet, yes. It helps your hair growth. Doha water and Chennai water. Yeah, it's different. I am really sorry to say, but then water here is very bad. I started losing hair a lot. I used to have a very thick hair, but then when I came here, I started losing hair. I think it's just because I've been there my entire life, and then I came here. It's the change of water and climate. It must be that. It's just a factor. Yeah. Otherwise, it's fine. ஸோ கிளாடஸோட ஹேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருந்து, அவங்களோட டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் எந்த பெண்ணோட கூந்தல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ, பார்த்தோன்னே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோண அந்த பெண்ணோட நேம் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இவங்க சொன்ன டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அப்படின்ற அவங்களோட நேமையும் இங்கே டைப் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். அண்ட் மறக்காமல் நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.